திருச்செந்தூர் அருகே உள்ள கற்குவேல் ஐயனார் கோவிலில் நடந்த கள்ளர் வெட்டு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித மண்ணை போட்டி போட்டு அள்ளிச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தேரிக்குடியிருப்பு பகுதியில் உள்ள கற்குவேல் ஐயனார் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கள்ளர் வெட்டு திருவிழா மிகவும் புகழ்பெற்றது. பொதுமக்களின் பொருட்களை திருடி தொல்லை கொடுத்த கள்ளர்களை தண்டிக்கும் விதமாக அருள் வந்த ஐயனார் இளநீரை களராக பாவித்து இளநீரை வெட்டியதால் அந்த நீர்ப்பட்ட மண்ணை புனிதமாக கருதி பக்தர்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்வது ஐதீகம். நடப்பாண்டுக்கான கள்ளர் வெட்டு திருவிழா கடந்த நவம்பர் 17ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. நாள்தோறும் ஐயனார் மற்றும் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்ற நிலையில் கோவில் பின்புறம் கள்ளர் வெட்டு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. தேரி பகுதியில் இளநீர் வெட்டப்பட்டதும் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு புனித மணலை அள்ளிச் சென்றனர். புனித மண்ணை விவசாய நிலத்தில் போட்டால் விவசாயம் செழிக்கும் என்றும் வீட்டில் வைத்தால் செல்வம் கொழிக்கும் எனவும் பக்தர்கள் தெரிவித்தனர். சேலம் பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவிலில் மார்கழி மாத 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் திருப்பாவை பாடி வழிபட்டனர். ஆண்டாள் நாச்சியாருக்கு உகந்த மாதமான மார்கழி மாதத்தில் 30 நாட்களிலும் பெருமாள் கோவில்களில் திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை சேவித்தல் ஆகியவை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சேலம் கடைவீதியில் உள்ள பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவிலில் மார்கழி 2ஆம் நாள் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை பெருமாளுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெண்கள் திருப்பாவை பாடி பெருமாள் மற்றும் தாயாரை வழிபட்டனர். இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று சேலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெருமாள் கோவில்களில் நடந்த மார்கழி 2ஆம் நாள் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருப்பாவை பாடி சிறப்பு வழிபாடு நடத்தினர். காஞ்சி சங்கர மடத்தில் மகாபெரியவர் சுவாமிகளின் ஆராதனை மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகாபெரியவர் என அழைக்கப்படும் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆராதனை விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. மகாபெரியவரின் ஆராதனை தினத்தையொட்டி ருத்ரபாராயணம், வேதபாராயணம், ஹோமங்கள், பஜனைகள் நடைபெற்றது. சங்கர மடத்தின் இளைய பீடாதிபதியான சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகாபெரியவர் மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதியின் அதிர்ஷ்டானங்களில் வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருவரும் 36 வேத விற்பனர்களை வலம் வரும் தீர்த்த நாராயண பூஜை நடத்தினர். பின்னர் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பீடத்தில் சிறப்பு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காஞ்சி சங்கர மடத்தில் மகாபெரியவர் சுவாமிகளின் ஆராதனை மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சி சங்கர மடத்தின் 68வது பீடாதிபதியாக இருந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பக்தர்களால் மகாபெரியவர் என அழைக்கப்படுகிறார். இவரது 32வது நினைவு ஆராதனை விழா காஞ்சி சங்கர மடத்தில் கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. இதையொட்டி தினம்தோறும் ருத்ரபாராயணம், வேதபாராயணம், பஜனைகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தங்க தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சிலை வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment edu book pannalum 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost oda கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.